அன்பு உறவுகளே, வணக்கம். தனிமையில் இருக்கிறீர்களா? தனிமையை எப்படி மேற்கொள்வது? சென்னையில் பரபரப்பான தெருக்களுக்கு மத்தியில் ஒரு பழைய அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடியில் காயத்ரி என்பவள் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு வயது 25. ஆனால் அவள் கண்களில் ஒரு ஆழ்ந்த மௌனம் குடிக்கொண்டிருந்தது. அவளுடைய உலகம் அவள் மனதிற்குள் மட்டுமே சுருங்கி போயிருந்தது. அவள் வேலைக்கு சென்றாலும் வீட்டிற்கு வந்தாலும் எப்போதுமே தனிமையில் வாடினாள். அவளுடைய உணர்வுகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி அமைதியாய் இருக்கிறாய் என்று கேட்டால் அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அவளுடைய மனதின் ஆழத்தில் ஒரு புரியாத வலி அவளை அரித்து கொண்டே இருந்தது. காயத்ரிக்கு ஓவியம் வரைவதில் தீராத ஆர்வமும் அதிகம். ஆனால் அவளுடைய ஓவியங்களில் கூட அந்த தனிமையின் சாயல் படிந்திருந்தது. வண்ணங்கள் மங்கி கோடுகள் உடைந்து ஒரு விதமான வெறுமையே அவளுடைய ஓவியங்களை நிறைத்திருந்தது. ஒரு நாள் காயத்ரி மெரினா கடற்கரைக்கு சென்றாள். அலைகளின் ஓயாத சத்தம் அவளுடைய மனதின் குழப்பத்தை பிரதிபலித்தது. அவள் மணலில் அமர்ந்து தொலைதூரத்தில் தெரியும் கடலின் எல்லையை வெறித்து பார்த்தாள். அப்போது ஒரு வயதான கலைஞர் அவள் அருகில் வந்தார். அவருடைய கைகளில் ஒரு கேன்வாஸ் இருந்தது. அவருடைய முகத்தில் அனுபவத்தின் வடுகளும் தெரிந்தன. என்னம்மா, ஏன் இப்படி தனிமையாயிருக்கிறாய் என்று அவர் மென்மையாக கேட்டார். காயத்ரி எதுவும் பேசாமல் கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் வழிந்தது. அந்த கலைஞர் மெதுவாக அவளுடைய கையை பிடித்து, உன் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு புரிகிறது. மௌனத்தின் மொழியும் ஒரு கலைதான். ஆனால் அந்த மௌனத்திற்குள் புதைந்து போகாமல் அதை வெளிப்படுத்த வேண்டும். உன் ஓவியங்களில் அந்த மௌனத்தின் வலிமையும் தனிமையும் தெரிகிறது. ஆனால் அந்த வலிக்கு ஒரு காரணமும் அந்த தனிமைக்கு ஒரு முடிவும் இருக்கிறது என்றார். காயத்ரி மெதுவாக தலையை நிமிர்த்தி, ஆனால் என் வலிமையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. என் தனிமைக்கு ஒரு முடிவே இல்லை என்று சொன்னார். உன் வலியை முழுமையாக புரிந்து கொள்ள யாராலும் முடியாது. ஆனால் உன் வலியை பகிர்ந்து கொள்ள யாராவது ஒருவர் இருக்கிறார்கள். உன் தனிமைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. உன் கைகளில்தான் அது இருக்கிறது. உன் மனதின் கதவுகளை திற, உன் உணர்வுகளை வெளிப்படுத்த. உன் ஓவியங்களில் உன் வலியை மட்டுமல்ல, உன் நம்பிக்கையையும் வரை. உன் மௌனத்தை ஒரு மொழியாக மாற்று. உன் தனிமையை ஒரு கலையாக மாற்று. அந்த கலைஞர் மேலும் சொன்னார், இந்த உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான ஒரு மொழி இருக்கிறது. உன் மொழி மௌனமாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம். அந்த மொழியை நீ வெளிப்படுத்தினால் உன்னை புரிந்து கொள்ள யாராவது வருவார்கள். காயத்ரி அந்த கலைஞரின் வார்த்தைகளை கேட்டாள். அவளுடைய மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை துளிர்த்தது. அவள் தன் மனதின் கதவுகளை திறக்க முடிவு செய்தாள். அவள் தன் ஓவியங்களில் தன் வழியை மட்டுமல்ல, தன் நம்பிக்கையையும் வரைந்தாள். அவள் தன் மௌனத்தை ஒரு கவிதையாக எழுதினாள். அவள் தன் ஓவியங்களையும் கவிதைகளையும் ஒரு சிறிய கண்காட்சியில் வைத்தாள். ஆச்சரியமாக பலரும் அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டனர். அவளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அவளுடைய தனிமை மெல்ல மெல்ல விலகியது. ஒரு நாள் அவளுடைய ஓவியங்களை பார்த்த ஒரு இளைஞன் அவளை சந்திக்க வந்தான். அவனுடைய கண்களில் அவளுடைய மௌனத்தின் மொழியை புரிந்து கொண்ட ஒரு கருணை இருந்தது. அவர்கள் பேசினார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர். மேலுமாக அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்தனர். காயத்ரியின் வாழ்க்கையும் மாறியது. அவளுடைய தனிமையும் விலகியது.
அவளுடைய மனதிலும் கூட நம்பிக்கை ஒளி பரவியது. அவள் தனிமையில் வாடும் மற்றவர்களுக்கும் ஆறுதல் சொன்னாள். உன் மௌனத்தை ஒரு மொழியாக மாற்று, உன் தனிமையை ஒரு கலையாக மாற்று, யாராவது ஒருவர் உனக்காக காத்திருப்பார்கள் என்று அவள் சொன்னாள். அன்பு உறவுகளே, தனிமை என்பது ஒரு இருண்ட ஓவியம் போன்றது. ஆனால் அந்த ஓவியத்தில் வண்ணங்களை சேர்த்தால் அது ஒரு அழகான கலையாக மாறும். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். உங்கள் மௌனத்தை ஒரு மொழியாக மாற்றுங்கள். யாராவது ஒருவர் உங்களை புரிந்து கொள்ள காத்திருப்பார்கள். நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் தனிமை ஒரு நாள் நிச்சயமாக விலகும். இந்த உலகில் யாரோ ஒருவர் உங்கள் மௌனத்தின் மொழியை புரிந்து கொண்டு உங்களை நேசிக்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். நன்றி.